எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வேர்க்கடலை வந்து எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை கடலையை மட்டும் எடுத்துகிட்டு கூட போகலாம். இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது வந்து இந்த வேர்க்கடலை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ரோட்டில் இருக்கிற வேர்க்கடலை கடையிலையோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு பெரிய சட்டியில் ஊற்றி அதில் வந்து நல்லா அலசி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 லிட்டர் குக்கரில் வந்து அந்த வேர்க்கடலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டருக்காண்ட ஊற்றிட்டு உப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு 9 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருந்து அந்த கடலையை எடுத்து ஒன்றா எடுத்து அதை வந்து இதில் போட்டுக்கோங்க கிண்ணத்தில். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க. இது ஒரு சத்துள்ள ஒரு ஆகாரம். நம்ம வந்து அதை உடச்சி வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு அந்த வெறும் கடலையை மட்டும் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகலாம். நன்றி. இப்போ வந்து மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு மாம்பழத்தை வச்சு மேங்கோ ஜூஸ் எப்படி ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாம்பழத்தை வந்து தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சதை பகுதியை மட்டும் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த கொட்டையை இருக்கிறத வந்து கீழே போட்டுருங்க. இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஜூஸர் ஜாரில் வந்து அந்த மாம்பழத்தை போட்டுக்கோங்க. மெஷின் கப்பில் வந்து 1/2 கப் வந்து சீனி போட்டுக்கோங்க. வெள்ளை சீனி இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. அதை வச்சு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றி திரும்பி ஒருக்கா அடித்து எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை வந்து ஒரு டம்ளரில் 2 டம்ளரில் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி. கொடுவா மீன் தலை மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொடுவா மீன் தலையை வந்து கடையில் வாங்கி வெட்டி வச்சு இதை வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறம் 3 வெங்காயம் வந்து தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு அதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த புளி வந்து எலுமிச்சை அளவு புளியை எடுத்து அதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஜூஸர் மிக்ஸி ஜாரில் வந்து அதை போட்டுட்டு ஊற வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து ஒரு 2 தடவை ஒரு 3 தடவை செஞ்சுட்டு அந்த புளி வந்து நல்லா சக்கையாக மாறிடும். அது வரைக்கும் அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து வடிகட்டி வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து மண்கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதில் வந்து சாப் பண்ணி போட்ட அந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ வந்து. இப்போ வந்து அந்த வதங்கினதுக்கப்புறம் அந்த புளியை இந்த அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோட்டு இந்த அளவுக்கு வச்சுருங்க புளியை வந்து. அதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் வந்து மீன் குழம்புக்கு புளியும் ரசத்துக்கு புளியும் தண்ணி கணக்காக ரசத்துக்கு புளியும் எடுத்தாச்சு. மண்கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சு வெங்காயத்தை சாப்பரில் போட்டதை சாப் பண்ணி போட்டதை நல்லா வதக்கிட்டு நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. புளி வந்து தண்ணி வந்து கொதிக்கும் போது அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து மீனை எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கண்ணு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து பரிமாறி எல்லாருக்கும் வந்து பரிமாறி கொடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.